How to optimize images. இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெப்சைட்லேருந்து ஒரு இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1081 KB, அதாவது ஒரு MBக்கு மேலே இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய சைஸ் இருக்க ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஸ்லோவாக வந்து லோட் ஆகும். ஸ்லோவாக வந்து வெப்சைட் லோட் ஆகிறதுனால என்ன பிரச்சனைனா, யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ளே வெப்சைட் வந்து லோட் ஆனால் தான் அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து இருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து வேறு வெப்சைட்டுக்கு வந்து மாறி போயிடுவாங்க. அதனால் நம்ம இமேஜஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ்னால் என்னென்னா, இமேஜோட சைஸை வந்து குறைச்சி ஆனால் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இமேஜஸோட சைஸ் வந்து மாற்றணும். அது எப்படி பண்ணலான்னா, சில வெப்சைட்டில் வந்து பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா TinyPNGன்ற வெப்சைட். இதில் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஒரு MB ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலாம். கம்ப்ரெஸ் பட்டனை கிளிக் பண்ணால் கம்ப்ரெஸ் ஆகும். இப்போ கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் வந்து 412 KBலேயே வந்து வந்துடுச்சு. 1.1 MB இருந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 412 KBயாக வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு மோரார்லெஸ் சேம் குவாலிட்டி கிடச்சிச்சு. ஒரு 5% இல்லை 10% வந்து கம்மியாக இருக்கலாம் குவாலிட்டி, ஆனால் நம்மளுக்கு அந்த 90% கிடச்சிருச்சு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே கம்மியாகிடுச்சு. இப்படி தான் நம்ம இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணோம். இது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் TinyPNG. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இமேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ண இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.